today to celebrate the 90th birthday of our Honorable the former Prime Minister of India, a champion of fighting for the right, marginalized, and leaving impact on the nation's equality. Dr. Rajesh Nasiappan, the nation's his dedicated service has been a cornerstone in our progress and in creating lasting change in ensuring that OBC continues to thrive and gain greater equality in all areas. We have driven transformative progress. Our collective efforts have been reshaped policy. We empowered representation and ensure a stronger, more equitable administrative force for OBC Ajikmar. Today, we stand on the change with your unwavering support. We continue to thrive and expand. Each milestone we reached will on the Chief guest first நம்மள ரிசீவ் பண்ணாங்க. Thank you very much madam. So நீங்க எல்லாருக்கும் தெரியும் சார் ஜிபி சிங் சாரோடைய பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே அனிவர்சரின்னு சொல்லலாம். ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன தேங்க்ஸு. ஐ வெல்கம் யூ ஆல். ஆல்ரெடி திறந்துட்டாங்க. சாரி, டியூ டு த சின்ன ஒரு லேட்டானதால ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நம்ம ஜிப்பர் ஓபிசி பிரசிடென்ட் இந்த பில்லர் செக்ரட்டரி, ஓபிசி செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி is standing for full Jipman, not only for the OBC association, including all the association, with the support of Jaguar. நம்ம நிர்வாகத்தில் சட்டத்தை ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதும். சாருக்கே சொல்லியிருக்கேன் சார், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண ஏன் சார் அது தப்பா இருக்கு? செலெக்ஷன் நான் செலெக்ஷன் அங்கே போயிடுச்சு. அங்கே தான் தெளிவு வந்துட்டாங்க. அவங்க ரூலை ஃபாலோ பண்ணா பயப்படுறாங்க. உயரதிகாரி சொல்றாங்க, நாங்கள் செய்யறோம். மக்களோட உயரதிகாரி நீங்கள் சொன்னாங்க நடக்கும். பட் அங்கே என்ன நடக்குது,
எல்லாமே அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷனோ இல்லை நல்லவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க இதை நீங்கள் கேளுங்க, உங்கள் அசோசியேஷன் மட்டும்தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் அதை அவர் சொல்கிறாருன்னா, சாரை ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறாருன்னா, நிறைய விஷயத்துக்கு சார் கேட்குறது ஃபஸ்ட்டு கிவ் மீ த பாலிசி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஐ டாக் ஃபார் தட். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். அந்த மாதிரி அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி சார். தேங்க்யூ வெரி மச். யார் எந்த ஒரு மரியாதைக்குரிய ராஜேஷ் நாச்சியப்பன் கணேஷ் அவர்களையும் நமது சிஸ்டர் சைலர் அவர்களையும் வணங்கி ரொம்ப டைம் எடுத்துக்காம இப்போ சார் இதுக்கு முன்னாடி நிகழ்வில் அவர் கோரிக்கை ஒரு விஷயத்தில் புரட்சி மலையினுடைய தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் பிறந்த நாள் இன்னைக்கு இங்கே வந்து இருந்து இவ்வளோ பெரிய கம்யூனிட்டிக்கு முன்னாடி இருந்து நான் பேசுகிறேன்னா அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம வந்து பெருமையான வந்து ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருச்சு, அடுத்தவங்களுக்கு அதில் டிலே ஆகுது அப்படிங்கும் பொழுது அதை வந்து அந்த கேடருக்கு கொடுக்குறத பற்றி பண்ணாமல் நாம் போனோம் அப்படின்னாரு. இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பல கேடர்ஸ்க்கு வந்து எய்ம்ஸில் இருக்கிற மாதிரி இங்கே எல்லா கேடரும் இருக்குது, அது இல்லாத கேடரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர்ஸ் கேடர் இருக்குது, எம்எல்டி இருக்குது, நர்சஸ் வந்து 450 எவ்வளோ கொடுத்தாங்க. சாங்ஷனில் கீழே நர்சிங் ஆஃபீஸர் மட்டும் இருக்குது, நேராக நர்சிங் சூப்பரண்ட் இருக்குது. ஏஎன்எஸும் டிஎன்எஸும் இல்லாமல் 450 நர்சிங் ஆஃபீஸில் மேனேஜ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு எவ்வளோ குளறுபடியாக இருக்குன்னு இப்போ தான் வந்து கோர்ட்டுக்கு வேறு போயிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் அதை எப்படி அவங்க ரிவர்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து ஜட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜெல்லாம் போயிட்டு நம்ம அமைதியாக அவர் லெட்டர் நம்ம ரெப்ரசன்டேஷன் மூலியமாக தான் நம்ம வந்து அசோசியேஷனுக்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் பாலிசி லெட்டரோட தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். அதுக்கும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று நாங்கள் சொன்னது பர்சனலாகவும் அஃபிஷியலாகவும் லாபராகவும் எனி குவைரிஸ் சீஃப் கெஸ்ட்னு சொல்கிறத அவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கே அவர் ஒரு வருஷமா பிரைம் மினிஸ்டராக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏதாவது எதுவுமே முன்னாடி நாட்டையும் போக முடியாது. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல காரியம் ஸ்டெப் பண்ணும்போது இந்த சிம்பிள் போடுறது கூட யோசிக்கிறாங்களா இல்லை டைம் இல்லையா இல்லை பயப்படுறாங்களா, நம்ம போட்டால் வேற கேட்டரில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அது அந்த யூனிட்டி நம்ம குரூப்பில் வந்து ரொம்ப லேக்கிங், ரொம்ப லேக்கிங். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு சப்போர்ட்டுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பிங் போகலாம், நான் சக்ஸஸ் ஆகும். அது ஏன் அந்த சப்போர்ட் இல்லைன்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். அப்படி இஃப் யூ ஃபீல் சம் டிஸ்கம்ஃபர்ட் அதை பர்சனலாக நீங்கள் அவர் கூட மெசேஜ் அனுப்பலாம். நான் பண்ணுறது ரெடிங்க, இந்த மாதிரி ட்ராபேக் இருக்குது, அங்கே தான் நான் பண்ணுறது இல்லைன்றத தனிப்பட்ட முறையில் சீக்கிரம் போகணும். ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிக்கிறேன். முதல்ல ரீசன் நாளைக்காக செலிப்ரேட் பண்ண இத்தனை பேர் வந்து முக்கியமாகிடுச்சு. முதல்ல ஒற்றுமை வேணும் உங்களுக்கு. அவர் வேறு சொன்ன விஷயம் வந்து ப்ரொமோஷனில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது அதுதான் நீங்கள் முறையிடுவீங்க. எல்லா கேடரும் ஒரு சில கேடரில் எய்ம்ஸுடைய மாடலை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அது வந்து பல கேடர் சீக்கிரமாக வந்து அவங்க ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பேங்கிறது ஒரு விஷயம், அது நம்ம எய்ம்ஸ்க்கு ஈக்குவலாக கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்குரிய கல்வி வந்து சமமாக போகணும். அதுக்கு தனி சமமான பொருளாதார தகுதி கேட்கறதுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் குரூப் ஏ குரூப் பி செலெக்ஷன் கல்வியிலும் வேற ஏதாவது நம்ம எய்ம்ஸை மேற்கொள்றாங்க. பட் அவங்க இருக்கிற தவறுகளை வந்து நம்ம நீங்கள் போய் சரி பண்ணுங்கிறதா நான் தனியாக போய் எதையுமே செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட கிடைக்காது. நீங்கள் உங்கள் இது சார்பாக உங்கள் இதுக்காக முறையிடணும்னா நீங்களும் வாங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. எனக்கு கடைசியாக நான் நேரில் சந்திக்கிறதுக்கு எனக்கு நிர்வாகத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. மிக முக்கியமாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக போய் பேசணும்னா கூட எங்களுக்கு வந்து இப்போ எங்கே போய் கேட்கணும்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் வாங்கி கொடுங்க, நீங்கள் கேட்டால் கிடைக்குமோ என்னமோ அப்போ வேணால் நாங்கள் முறையிட்டு கேட்குறோம்.
நீங்கள் பயந்து போய் ஒதுங்கினாலும் ஒன்றுமே கிடைக்காது. உங்களுக்கு எது சட்டப்படி சரியோ அதை நீங்கள் தான் வந்து கேட்கலாம். பயந்து ஒதுங்கினீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அது மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு எது சட்டப்படி உரிமையோ அதை நீங்கள் தான் கேட்டு பெறணும். பயந்து போய் ஒதுங்கி நிற்கிறதுனால எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம மேலே போக முடியும். எல்லாருக்குரிய வாய்ப்பு கிடைக்குன்னா நம்ம எல்லாருமே தான் மேலே வரணும் கிடைக்குமே தவிர ஒருத்தர் கீழே தள்ளி இன்னொருத்தர் மேலே போகலான்னு நினைக்கிறோம். அதை வாய்ப்பு கண்டிப்பாக அது முன்னேற்றத்துக்கான வழியாகவே இருக்காது. சார் நீங்கள் மேடம் மேடம் தேங்க்யூ. வந்து அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் மோஸ்ட்லி 35 இயர்ஸ் சர்வீஸ் டியூட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏஜ் ரிலேட்டடாக மற்ற எல்லா விஷயத்துலையும் நாங்கள் நிறைய ரிக்வஸ்ட்டை பண்ணி வச்சுருக்கோம். எங்கே நடக்கும் ஆனால் அதை எக்ஸஸ் பண்ணி நாங்கள் சிம்பிளி லெட்டர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ இன்னுமே வெயிட்டிங் நாங்கள் இந்த சிமிலாரிட்டி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எல்லாத்துக்கும் போட் பண்ணி எல்லா என்எஸ்ட்டு பேசி டிஎம்எஸ் எல்லாருமே என்என்எஸ் ஆஃபீஸ் இன்சார்ஜ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக டேரக்டரேட்டை போகும்போது அது இல்லைன்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நர்சிங் சைடில் போய் கேட்டாலும் இப்போ ஈவன்தோ ப்ரொமோஷன் சைடு வரும்போதும் எல்லாமே வந்து மற்ற கேட்டகரிஸ் மேலே அந்த மற்ற குரூப்ஸ் வந்து அசோசியேஷன் மேலே போட்டுருக்கோம். நாங்கள் எங்களுக்கான உண்மையை கேட்குறோம். லைக் சீனியாரிட்டி அவங்க முன்னாடி வந்தாச்சு, நீங்கள் அதை சொல்லி ஸ்கோர் கீப்பர் வந்து ஒரு நன்றி உரை வழங்குவார். இல்லை மாதம்